ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளானட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். முன்னாடியே நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா யூனிவர்ஸு, கேலக்ஸி, ஸ்டார்ஸ்னால் என்ன, சன் பற்றின பார்த்தோம். சோலார் சிஸ்டம் பற்றி பார்த்துட்டு இருந்தபோது அதில் தான் நம்ம சன் பற்றி பார்த்துருக்கோம். இப்போ வந்து என்னென்னா பிளானட்ஸ், அந்த சோலார் சிஸ்டமில் பிளானட்ஸ் அப்படிங்கிறது பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். அப்போ அதையும் நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். இது நம்ம பார்க்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதை பற்றி பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிளானட்ஸை கவர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? இன்றைக்கி மெர்க்யூரி பற்றியும் வீனஸ் பற்றியும் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ பிளானட்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ அது ஃபஸ்ட்டு போகலாம். பிளானட்ஸ் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன் அலாங் ஏ டெஃபினட் கர்வ்டு பாத். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பிளானட்ஸ் வந்து சன்னை சுற்றி வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது வந்து நார்மலாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். என்னாகும், ஒரு சூரியனை சுற்றி எல்லா பிளானட்ஸும் வந்து ஒரு கர்வ்டு பாத், ஒரு எலிப்டிக்கல் பாத், இந்த மாதிரி ஒரு பாத்தில் வந்து ஒரு எலிப்டிக்கலாக, ஓகேங்களா, தான் இந்த மாதிரி ஒரு எலிப்டிக்கல் பாத்தில் வந்து இப்படி இருக்குல்ல, இந்த மாதிரி ரவுண்டாக இப்படி போயிட்டு வர்றது வந்து நார்மல். சரிங்களா? இப்படி தான் போகும். சரிங்களா? அதுதான் சொல்கிறாங்க, ரிவால்வ்ஸ் அரவுண்ட் டெஃபினட் கர்வ்டு பாத் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் என்னென்னா ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆர்பிட்னா என்னென்னா பிளானட்ஸ் வந்து சன்னை சுற்றி ரிவால்வ் அரவுண்ட் ஆகிறது தான் என்ன அப்படின்னா ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் எலிப்டிக்கல். ஆமாம், எப்படின்னா ஒரு சர்க்குலர் ஷேப்பு, சர்க்குலரும் ஓவல் ஷேப்பும் வந்து மிக்ஸ் ஆகி வர்றது தான் என்னதுன்னா எலிப்டிக்கல், அந்த ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The time taken by a planet to complete one revolution is called period of revolution அப்படின்னு சொல்கிறாங்க. இது அப்படின்னா என்னென்னா, இப்போ அந்த பிளானட்டை வந்து சன்னை சுற்றி வருதில்ல, அதுதான் ரெவல்யூஷன், சுற்றிட்டு வர்றது தான் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. அதுதான் எவ்வளோ நேரம் வந்து அந்த பிளானட் வந்து சன்னை சுற்றி வரத்துக்கு எடுத்துக்குதோ அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்குவாங்க. சரிங்களா? இப்போ வந்து ஒரு இது வந்து ஒரு சன்னுன்னு வச்சுக்கலாம். இந்த சன்னை சுற்றி இப்போ வந்து ஒரு பிளானட், ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்தே வச்சுக்கலாம், இதை சுற்றிட்டு இப்படி வர்றது ஒரு ரவுண்டு, இப்போ இங்கிருந்து இப்படி போயிட்டு இப்படி சுற்றிட்டு வர்றது தான் என்ன அப்படின்னா ஒன் ரெவல்யூஷன். சரிங்களா? இப்படின்னா இந்த சன்னை சுற்றிட்டு வந்திருக்கு, இதுதான் ஒன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. The period of revolution increases as the distance between the planet from sun increases. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது இந்த டயக்ராம் எடுத்துக்கலாம். இப்போது சன்னுக்கு பக்கத்தில் என்னென்ன பிளானட்ஸ் இருக்குன்னா மெர்க்யூரி, வீனஸ், எர்த்து, மார்ஸ், இதெல்லாம் வந்து நியரஸ்ட் பிளானட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இதெல்லாம் பாருங்களேன், தூரம் தள்ளி இருக்கா. இப்போது இந்த பிளானட் இதுக்கு டைம் டேக்கன், இதை வந்து சன்னை சுற்றி வரத்துக்கு ஒரு டைம் எடுத்துக்குதுன்னா, இந்த பிளானட் இருக்குது, இப்போ ஒரு சாட்டன் இருக்குன்னா இதை சுற்றி வரத்துக்கு, சன்னை சுற்றி வரத்துக்கு டைம் டிஃப்ரென்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது பக்கத்துலேயே இருக்குது. ஸோ என்ன பண்ண முடியும், சன்னை ஈஸியாக சுற்றிட்டு வந்துட முடியும். இந்த பிளானட்ஸ்லாம் என்னவா இருக்குது, தூரத்தில் இருக்குது. ஸோ வந்து என்னன்னா இது சுற்றி வரத்துக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த டைம் டேக்கன் வந்து எதை பொறுத்து இருக்குன்னா டிஸ்டன்ஸ் வந்து சன்னுக்கும் மற்ற பிளானட்ஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, அதுதான் என்னென்னா பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன். வந்து என்னாகும் அப்படின்னா சன்னு வந்து பிளானட் வந்து சன்னுக்கு எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கோ அதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இது வந்து எர்த்துக்கு எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா 365 டேஸ் எடுத்துக்குமா. அதாவது எர்த்து வந்து ஒரு சன்னை சுற்றி வரத்துக்கு 365 டேஸ், அதாவது நம்மளுக்கு 1 இயர் எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வருஷம் வந்து எடுத்துருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 365 டேஸ் தான் நம்மளுக்கு 1 இயர். சரிங்களா? அப்போ எவ்வளோ எடுத்துக்குது அப்படின்னா 1 இயர் எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நெப்டியூன் அப்படிங்கிற பிளானட்டுக்கு எப்படி எடுத்துக்குதா சன்னை சுற்றி வரத்துக்கு 164.80 இயர்ஸ், அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 165 இயர்ஸ் ஆகுமா. ஓகேங்களா? நெப்டியூன் வந்து சன்னை சுற்றி வரத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எர்த்து வந்து சன்னுக்கு பக்கத்துலேயே இருக்குது, ஒரு நியரஸ்ட் பிளானட்டாகவே இருக்குது. பட் நெப்டியூன் என்ன இருக்குது, ரொம்ப தூரமாக இருக்குது. அதனால இதுக்கு இவ்வளோ டேஸ் ஆகும், இவ்வளோ இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, அப்பார்ட் ஃப்ரம் சன் பிளானட் ரிவால்வ் அரவுண்ட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ். ஓகேங்களா? சன்னை சுற்றி வரது மட்டும் இல்லாமல் என்ன ஆகும் அப்படின்னா பிளானட் வந்து அதனோட ஓன் ஆக்சிஸ், அதாவது அது கிட்டையே சுற்றிக்குமா. இதுக்கு பேர் தான் என்னென்னா அது பீரியட் ஆஃப் ரொட்டேஷன் சொல்லுவாங்க. பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் அப்படின்னா சன்னை சுற்றி வர்றது தான் பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன். சரிங்களா? இப்போது அதுவே சன்னுக்கு தானே அதனோட ஓன் ஆக்சிஸ்லேயே ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா அது பீரியட் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இப்போ வந்து இப்போ குளோப் எடுத்துக்கிட்டோன்னா அது அந்த மாதிரி தான் வந்து எர்த்து வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக தான் இருக்கும். எர்த்து வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. இப்போ நார்மலாக எல்லோரும் குளோபெல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு ரவுண்டாக இருக்கும் குளோபு, அதை பார்த்துருப்போம். அது எப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்க மாட்டாங்க, ஸ்லாண்டிங்காக தான் அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அப்படி தான் அந்த ஒரு ஆக்சிஸில் தான் குளோப் இருக்குது, கொஞ்சம் சாஞ்சாப்பில் எர்த் இருக்குது, சாஞ்சாப்பில் சுற்றுறது தான். சரிங்களா? அதனோட ரொட்டேஷன் ஆக்சுவலி இன்னும் வந்து எர்த் ரொட்டேட் ஆகிட்டு தான் இருக்குது. பட் என்னென்னா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருந்து அதனோட ரொட்டேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தெரியும், ஒரு மூமெண்ட் நடக்குதுன்னு தெரியும். ஏன்னா வந்து இப்போ எல்லாமே இப்படி ஸ்டேஷ்னரியாக இருக்காது, மூமெண்ட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து கொஞ்சம் சாஞ்சு அதனோட ரொட்டேஷன் கொடுக்கறனால தான் நம்மளுக்கு வந்து அந்த எர்த் வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல, எல்லாமே ஸ்டேஷ்னரியாக தான் இருக்குது. அப்படியே
ஒரே நிலையாக தான் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு வந்து தோணுது. பட் என்ன அப்படின்னா ஒவ்வொரு பிளானட்டும் என்ன ஆகும், அதனோட ஓன் ஆக்சிஸ்லேயே ரொட்டேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த பீரியட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் எர்த் இஸ் 23 hours 56 minutes லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரமாக அது எதனால் வருதுன்னா எர்த்து வந்து அதனோட ஓன் ஆக்சிஸ்லேயே ரொட்டேட் ஆகிறதுனால தான் இந்த ஒரு நாள் கணக்கு வருது. சரிங்களா? அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இயர் கணக்கு எப்படி வருது அப்படின்னா எர்த்து வந்து ஒரு சன்னை சுற்றி வரதுல தான் ஒரு இயரோட ஒரு இயரோட விஷயம் நம்மளுக்கு தெரியுது. இப்போ ஒரு நாளோட விஷயம் எப்படி அப்படின்னா அந்த எர்த்து அதனோட ஓன் ஆக்சிஸ்லேயே ரொட்டேட் ஆகிறதுனால தான் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நாள் தெரியுது. அப்படின்னா நார்மலாக என்ன இருக்கும், டே டைம் வருது, அது ஒரு 12 hours, நெக்ஸ்ட்டு நைட் டைம் வருது. அப்படின்னா எப்படி வருது, எர்த்தே என்ன ஆகுது அதனோட ஓன் ஆக்சிஸில் ரொட்டேட் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து சன்னை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கும், நெக்ஸ்ட்டு டைம் வந்து அது வந்து மூன் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கும். அதனால தான் டே அண்ட் நைட்டு மாற்றி மாற்றி வருது. இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பீரியட் ஆஃப் ரொட்டேஷன் சொல்கிறாங்க. ஸோ இது நல்லா யோசிக்கணும். பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் என்ன, பீரியட் ஆஃப் ரொட்டேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பீரியட் ஆஃப் ரெவல்யூஷனில் எர்த்தோட ரெவல்யூஷன் எவ்வளோ அப்படின்னா இவ்வளோ டேஸு, அதேமாதிரி பீரியட் ஆஃப் ரொட்டேஷனில் எர்த்தோடது எவ்வளோ அப்படின்னா இவ்வளோ ஹார்ஸு அப்படிங்கிறத நல்லா மைண்டில் வச்சுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபார் மெர்க்யூரி இட் டேக்ஸ் 59 எர்த் டேஸ். ஓகேங்களா? தட் இஸ் அது வந்து என்னென்னா தட் இஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் மெர்க்யூரி வந்து எப்படி எடுத்துக்குமா அந்த எர்த்தை வந்து இட் டேக்ஸ் 59 எர்த் டேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா 1 minute 59 எர்த் டேஸ் வந்து அது ரொட்டேட் ஆகிறதுக்கு எடுத்துக்குமா. எப்படின்னா எர்த் டேஸ்னால் ஒன்றும் கிடையாது, ஒரு டே ஈக்குவல் டு 24 அதான் 59 days ஈக்குவல் டு 24 அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா 1416 hours வந்து ஆகுது. எதுக்காக அப்படின்னா அது வந்து மெர்க்யூரி வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஜூபிட்டர் ரொட்டேட்ஸ் வெரி ஃபாஸ்ட் விச் டேக்ஸ் லெஸ் தென் 10 hours. ஓகேங்களா? அப்போ ஜூபிட்டர் என்ன பண்ணுதுன்னா இவ்வளோ தான் எடுத்துக்குதான் அதனோட ரொட்டேஷனை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இதுதான் விஷயம். ஓகே, அப்போ ஜூபிட்டர் வந்து இவ்வளோ எடுத்துக்குது, மெர்க்யூரி வந்து இவ்வளோ எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா பிளானட்ஸ் ஆர் அன்ஈவன்லி ஸ்பேஸ்ட். அப்படின்னா எல்லாத்துக்கும் டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்காது, தூரம் தள்ளி தான். அன்ஈவனாக எவ்வளோ தூரம் வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? த ஃபஸ்ட் 4 planets ஆர் க்ளோசர் டு த சன் அண்ட் ஸோ தே ஃபார்ம் த இன்னர் சோலார் சிஸ்டம். இப்போது இப்போ இந்த பிக்சரில் பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு 4 planets இருக்குல்ல, மெர்க்யூரி, வீனஸ்ஸு, எர்த்து, மார்ஸு. ஓகேங்களா? இந்த 4 பிளானட்டும் வந்து என்னென்னா சோலார் சிஸ்டம், அதாவது சன்னுக்கு பக்கத்துலேயே இருக்குது, அதனால தான் அது வந்து இன்னர் சோலார் சிஸ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளானட்ஸ் ஃபார்தர் ஃப்ரம் த சன்ஸ் ஃபார்ம்ஸு அவுட்டர் சோலார் சிஸ்டம். அப்போ அதுக்கு தள்ளி இருக்கிற மற்றதெல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா அவுட்டர் சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சாட்டர்ன் அண்ட் யுரேனஸ் இஸ் மச் கிரேட்டர் தன் த எர்த் அண்ட் மார்ஸ். சரிங்களா? இப்போ என்னென்னா எர்த்துக்கும் மார்ஸுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை விட சாட்டனுக்கும் நெப்டியூனுக்கும் யுரேனஸ்க்கும் அதிகம், நெப்டியூன் இதுக்கு எல்லாமே வந்து டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருக்குமா. சரிங்களா? அதாவது அன்ஈவன்லி ஸ்பேஸ்டுங்கிறது அதை வச்சு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மெர்க்யூரி, வீனஸ், எர்த் அண்ட் மார்ஸ் ஆர் இன்னர் பிளானட்ஸ். ஓகே, அண்ட் சர்ஃபேஸ் இஸ் சாலிட் ராக்கி கிரஸ்ட் ஸோ கால்டு டெரஸ்ட்ரியல் ஆர் ராக்கி பிளானட்ஸ். இது நம்ம எர்த்தே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா இது நாளும் நம்மளுக்கு இன்னர் பிளானட்ஸுங்கிறது தெரியுது, ஏன்னா வந்து சன்னை பக்கத்துலேயே இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து அது வந்து சாலிட் ராக் கிரஸ்ட் அப்படின்னு எப்படி தெரியுது அப்படின்னா இப்போ வந்து நம்ம எர்த்துக்கு மேலே தான் இருக்கும், எர்த்துக்கு உள்ளே கிடையாது. வி லீவ்ஸ் ஆன் த எர்த். சரிங்களா? இப்போ வந்து மணலெல்லாம் தோன்றும், அது ஒரு ராக்கியாக இப்போ கீழே வந்து எல்லாம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியுது, இவ்வளோ விஷயம் பண்ண முடியுதுன்னா எதனால், அதனால ஒரு சாலிட் ராக்கி கிரஸ்ட்டாக இருக்கனால தானே பண்ண முடியுது. அதுதான் சொல்கிறாங்க. அது வந்து ஒரு சாலிட் ராக்கி கிரஸ்ட்டு, அதனால தான் வந்து டெரஸ்ட்ரியல் இல்லைன்னா ராக்கி பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப இந்த மாதிரி ரொம்ப திக்காக இருக்குது ராக்கி கிரஸ்ட்டு. ஏன்னா நம்ம இந்த அது கொஞ்சம் சாஃப்டாக நம்ம வந்து நம்மளால் வாழ முடியுமா, ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமா, இல்லை ஏதாவது பண்ண முடியுமா, முடியாது. ஸோ அது வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து சாலிடாக ராக்கி கிரஸ்ட்டாக இருக்கனால தான் நம்ம இந்த விஷயத்த பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ் அண்ட் நெப்டியூன் ஆர் லார்ஜர் பிளானட்ஸ். இதெல்லாம் எப்படி இருக்குமா, லார்ஜ் பிளானட்ஸாக இருக்குமா. அண்ட் ஸ்ப்ரெட்ஸ் அவுட் ஸோ கால்டு அவுட்டர் பிளானட்ஸ். அதாவது வந்து தூரம் தள்ளி இருக்கும். அது இல்லாமல் மற்ற பிளானட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெரிய பிளானட்டு, அதுக்கப்புறம் இது வந்து அவுட்டர் பிளானட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தே ஆர் மேட் அப் ஆஃப் ஹைட்ரஜன், ஹீலியம் அண்ட் அதர் கேஸஸ் இன் ஹியூஜ் அமௌண்ட்ஸ் அண்ட் ஹேஸ் அ டென்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி மேடாக இருக்குது அப்படின்னா ஹைட்ரஜனாலையும் ஹீலியம்னாலையும் தான். அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கேஸஸ்லாம் இருக்கும்.
இருக்கும். எவ்வளோனா நிறைய அமௌண்ட்டில். அட்மாஸ்பியரில் அது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்மாஸ்பியர்னா எர்த் அட்மாஸ்பியரில். நம்மளுக்கே தெரியும் நம்மளோட எர்த் இருக்குது அப்படின்னா இதில் ஏகப்பட்ட கேஸஸ் இருக்குது, ஆக்சிஜன் என்னென்னமோ இருக்குது. சரிங்களா? இதில் அதிகம் வந்து நம்ம எதால் மேடாக இருக்குது அப்படின்னா ஹைட்ரஜன் ஹீலியம்னால தான் மேடாக இருக்குங்கிற ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. இன்னும் நிறையா கேஸஸ் வந்து நமக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, தே ஆர் நோன் அஸ் கேஸ் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் என்ன பிளானட்ஸ் அப்படின்னா கேஸ் பிளானட்ஸ் அப்படின்னா இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போது இந்த அவுட்டர் பிளானட்ஸ் அதாவது இந்த அவுட்டர் பிளானட்ஸ் பற்றி தான் இப்போ சொல்கிறாங்க. இதை வந்து கேஸ் பிளானட்ஸும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? The outer planets have a rings and the rings are actually tiny pieces of rock covered with ice. இப்போது இங்கே பாருங்கள் இதை சுற்றி என்ன இருக்குது, ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கா சாட்டனில், இந்த மாதிரி இருக்கா. இதுதான் சொல்கிறாங்க இந்த ரிங் லைக் ஸ்ட்ரக்சர்லாம் ஒன்றும் கிடையாது, இது வந்து ராக்கு தான், டைனி பீசஸ் ஆஃப் ராக் தான். அது வந்து ஐஸ்னால் கவர் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இதுதான் வந்து என்ன அப்படின்னா பிளானட்ஸ் பற்றின விஷயம். நார்மலாக பிளானட்ஸ்னால் என்ன, இன்னர் பிளானட்னா என்ன, அவுட்டர் பிளானட்னா என்ன, இன்னர் பிளானட்லாம் எதால் மேடாக இருக்குது, அவுட்டர் பிளானட்லாம் எதால் மேடாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அதோட ரொட்டேஷன்னா என்ன, ரெவல்யூஷன் என்ன, இதுதான் நம்ம நார்மலாக பார்த்துருப்போம். இப்போ வந்து இந்த ரெவல்யூஷன் ரொட்டேஷன்ஸ்லாம் வந்து நான் ஒன்று சொல்கிறேன், அதெல்லாம் பார்த்துக்கலாம். எப்படி அப்படின்னா ஒவ்வொரு பிளானட்டுக்கும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ரொட்டேஷன் கொடுக்குற ஒரு டைமிங் இருக்கும். அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எர்த்து வந்து எவ்வளோ எடுத்துக்கிறோம், எர்த்துக்கு வந்து எவ்வளோனா 24 ஹார்ஸாக இருக்கா. அதே மாதிரி என்னென்னா ஒவ்வொரு பிளானட்டுக்கும் இந்த ரொட்டேஷன்ஸ்க்கு எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து எவ்வளோ இருக்குது, 24. இப்போ அதுவே வந்து மெர்க்யூரியாக இருந்தால் மெர்க்யூரியாக இருந்தால் நான் எம் மட்டும் போடுறேன். மெர்க்யூரியாக இருந்தால் எவ்வளோ எடுத்துக்கும் அப்படின்னா 58 டேஸ், அதாவது கிட்டத்தட்ட 59 டேஸ் எடுத்துக்குதான். 58.65 கொடுத்துருக்காங்க, அதை நம்ம 59 வச்சுக்கலாம். அப்போ எவ்வளோ டேஸ் எடுத்துக்குது அப்படின்னா அது வந்து ஒரு 59 ஹார்ஸ் எடுத்துக்குது. எவ்வளோக்கு ஒரு ரொட்டேஷனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, சாரி, டேஸே எடுத்துக்குது. நம்மளுக்குலாம் ஹார்ஸ் தான் எடுத்துக்குது, இதுக்கு வந்து டேஸே எடுத்துக்குது. அப்படின்னா ஒரு வாட்டி மெர்க்யூரி வந்து அதை சுற்றி வரத்துக்கு எவ்வளோ எடுத்துக்குன்னா 59 டேஸ் எடுத்துக்குமா. நெக்ஸ்ட்டு வீனஸ் பார்த்தோம் அப்படின்னா 243 டேஸ் எடுத்துக்குமா. 243 டேஸ் வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது ரெண்டு மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா சுற்றி வரத்துக்கு டைம் எடுக்கும், அதாவதுவே சுற்றி வச்சு எடுத்து வரத்துக்கு டைம் இருக்கும். பட் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார் கணக்கில் தான். இப்போ எர்த்து வந்து என்ன ஆகுது, அதனோட ஆக்சஸில் சுற்றிட்டு வரும்போது 24 ஹார்ஸ் தான். இப்போ மார்ஸ் பார்த்தீங்கன்னா 25, மார்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 25. அதே ஜூபிட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 10 ஹார்ஸ் தான் எடுக்குமா, 10 ஹார்ஸ்க்கும் கம்மியாக தான் எடுத்துருக்குமா. நெக்ஸ்ட்டு சாட்டன் பார்த்தீங்கன்னா 10 ஹார்ஸ், யுரேனஸு 17 ஹார்ஸ், நெப்டியூன் 18 ஹார்ஸ். இதுதான் ஒரு டேவோட லென்த்து. ஓகேங்களா? அதுக்கு ஒரு நாள் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்குமா. இப்போ மெர்க்யூரியில் மட்டும்தான் என்ன ஆகுனா ஒரு நாளே வந்து எவ்வளோனா 59 டே இருக்குமா. வீனஸ்க்கு ஒரே ஒரு நாளே 243 டேஸ் கலந்தது தான் ஒரே ஒரு நாள். இப்போ நம்மளுக்கெல்லாம் பாருங்கள் ஹார் கணக்கில் தான், ஒரு நாள்னா 24 தான். அதே அடுத்தது பார்த்தோம்னா மார்ஸ்க்கு ஒரு நாள்னா 25 தான். இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு விஷயம், இது பார்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம், எவ்வளோ நாள் ஆகுது ஒரு டேங்கிறது மட்டும் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? ஜஸ்ட் அதை நான் ரீட் அவுட் தான் பண்ணியிருக்கேன், இதில் இன்க்ளூட் பண்ணல. அதை பார்த்து சர்ச் பண்ணி படிச்சுக்கோங்க. இதை நான் சொன்னது என்னென்னா 1 டேக்கு. இப்போ இந்த பீரியட் ஆஃப் ரொட்டேஷன் தான் நான் சொன்னேன் அதுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ மெர்க்யூரி அப்படின்னு என்ன பார்க்கலாம். ஒவ்வொரு பிளானட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்மளுக்கு சனுக்கு பக்கத்தில் இருக்க பிளானட் என்னென்னா மெர்க்யூரி தான். சரிங்களா? இட் இஸ் அ ராக்கி பிளானட், இஸ் நியரஸ்ட் டு தி சன். கரெக்ட், இது ராக்கி பிளானட்ஸ்லாம் ராக்கியாக தான் இருக்கும். இது வந்து என்னென்னா சன்னுக்கு பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஹாட் டூரிங் டே அண்ட் கோல்டு டூரிங் நைட். கிட்டத்தட்ட நம்ம எர்த் மாதிரி தான் இருக்குது. ஹாட்டாக இருக்குமா எப்போ அப்படின்னா டே டைமில், நைட் டைமில் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்குமா. இட் மூவ்ஸ் வெரி ஃபாஸ்டர் தென் எனி அதர் பிளானட்ஸ் பட் ரொட்டேட்ஸ் வெரி ஸ்லோலி அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்குன்னா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குமா, மற்ற பிளானட்ஸை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுமா. பட் என்ன ஆகும்னா மற்ற பிளானட்ஸை விட என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக தான் ரொட்டேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படின்னா அதனோட ஒரு வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா 87.97 எர்த் டேஸ். அப்படின்னா என்னென்னா 88 × 24. ஓகேங்களா? 88 × 24 தான் வந்து என்ன அப்படின்னா இதனோட ஒரு இயரா. சரிங்களா? பட் ஒரு நாள் அப்படிங்கிறது இப்போ தான் நான் சொன்னேன். ஒரு நாளுங்கிறது என்ன அப்படின்னா 59 டேஸ் தான். ஓகேங்களா? நம்மளுக்கு ஒரு நாளுங்கன்னா எவ்வளோ 24 டேஸ் தான், 24 ஹார்ஸ் தான். பட் இதுக்கு ஒரு நாளே இவ்வளோ அப்படின்னா இது நல்லா நினச்சி பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு. சரியா? நெக்ஸ்ட்டு
அப்போ இவ்வளோ 1 இயர் வந்து இதாக இருக்கும். ஏன்னா அது ரொட்டேட் ஆகுறது ரொம்ப ஸ்லோவாக ஆகுறதுனால தான் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இட் கேன் பி சீன் ஒன்லி த்ரூ டெலஸ்கோப். நம்ம டெலஸ்கோப் வச்சு தான் பார்க்க முடியும். எப்படி பயாலஜிலலாம் ஒரு ஆர்கானிசமில் வந்து மைக்ரோஸ்கோப் கண்டரில் பார்க்குறோமோ அதே மாதிரி இதை வந்து நம்ம டெலஸ்கோப் வச்சு தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இட் அப்பியர்ஸ் இன் த ஈஸ்டர்ன் ஹாரிசன் ஆர் வெஸ்டர்ன் ஹாரிசன் ஆஃப் த ஸ்கை. ஒன்று என்னென்னா ஈஸ்ட் சைடு இருக்கும், இல்லைனா வந்து வெஸ்ட் சைடு தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இதுதான் வந்து என்னென்னா மெர்க்யூரி பற்றி. சரிங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் என்ன கொஷின் கேட்கலான்னா 1 இயருக்கு எவ்வளோ டேஸ் இருக்கும், 1 டேக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதுதான் நம்மளுக்கு மெர்க்யூரியோட பிளானட். இதுதான் மெர்க்யூரி. சரிங்களா? இது பாருங்கள், இந்த பிளானட் மெர்க்யூரி இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஸ்டடி ஃப்ரம் த எர்த் பிகாஸ் இட்ஸ் ப்ராக்சிமிட்டி டு த சன். ஏன்னா எர்த்லேருந்து படிக்க முடியாது. ஏன்னா இது சன்னுக்கு பக்கத்துலேயே இருக்குங்கும் போது இது நம்ம கொஞ்சம் படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருக்கும். ஏன்னா சன்னுக்கு பக்கத்துலேயே இருக்குங்கிறதுனால நம்மளால் அதை போய் ஈஸியாக நம்மளால் அப்ரோச் பண்ண முடியாது. ஏன்னா அதனோட ஹீட்டு வந்து இங்கே அந்த இது வந்து இது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அது என்னென்னா பிகாஸ் ஆஃப் சன்னோட ஹார்ட், ஏன்னா அது பக்கத்துலேயே இருக்குது. It is the second smallest planet and also the fastest in its orbit. சரிங்களா? இது வந்து செகண்ட் ஸ்மாலஸ்ட் பிளானட் தான். ஃபஸ்ட்டு ரொம்ப ஸ்மாலஸ்ட்னா ப்ளூட்டோ தான். அந்த ப்ளூட்டோ இப்போ பிளானட் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்னென்னா ப்ளூட்டோ தான் ரொம்ப ஸ்மாலஸ்ட்டு. அதுக்கடுத்தது எது ஸ்மால் அப்படின்னா மெர்க்யூரி தான். சரிங்களா? அண்ட் ஆல்சோ த ஃபாஸ்டஸ்ட் இன் இட்ஸ் ஆர்பிட். நம்ம இப்போ முன்னாடியே பார்த்தோம், அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், பட் ரொட்டேட் ஆகிறது மட்டும்தான் ஸ்லோ அப்படின்னு சொன்னோம். சின்ஸ் இட் இஸ் த இன்னொரு மோஸ்ட் பிளானட், இன்னொரு மோஸ்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எதில் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னா ரிவால்விங்கில் ஃபாஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ரொட்டேஷனில் ஸ்லோவாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். இதுதான் மெர்க்யூரி. நெக்ஸ்ட்டு வீனஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். வீனஸ் இட் இஸ் ஆல்மோஸ்ட் சேம் சைஸ் ஆஃப் த எர்த். எர்த்துக்கும் இதுக்கு கிட்டத்தட்ட சேம் சைஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ ஹாட்டஸ்ட் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம். ஓகே, சோலார் சிஸ்டம்லேயே ரொம்ப ஹாட் அப்படின்னா ரொம்ப சூடாக இருக்கும்னா இதுதான். ஆஃப்டர் மூன் இட் இஸ் த பிரைட்டஸ்ட் ஹெவன்லி பாடி இன் அவர் நைட் ஸ்கை. சரிங்களா? மூன் தான் ரொம்ப பளிச்சுன்னு தெரியுமா நைட்டு, பட் மூனை விட அடுத்து ஹெவன்லி பாடி ரொம்ப பிரைட்டாக இருக்குன்னா அது வீனஸ் தான். ஓகேங்களா? அப்படி சொல்கிறாங்க. டே ஆன் திஸ் பிளானட் இஸ் லாங்கர் தன் இட்ஸ் இயர். இதில் எப்படின்னா ஒரு நாளுங்கிறத விட ஒரு இயரை விடையே ஒரு நாள் ஜாஸ்தியாக இருக்குமா. சரிங்களா? ஒரு இயரை விட ஒரு நாள் வந்து ஜாஸ்தியாக இருக்குமா. அதான் பாருங்கள். இதில் 1 இயர் அப்படிங்கிறது 224.78 டேஸ், அதாவது வெறும் 225 டேஸ் தான். இது ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ டேஸ் தான். ஆனால் ஒரே ஒரு நாள் கிடக்கிறதுக்கு பாருங்கள் 243 டேஸ் ஆகுது. அதாவது 1 இயரை தாண்டி தான் இதனோட ஒரு நாளே முடியுது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இப்போ பர்டிகுலராக இந்த இடத்துல மட்டும் நீங்கள் வீனஸில் மட்டும் என்ன இருக்குன்னா இயரை விடவே டே வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள், அப்படின்னு நினச்சிக்கணும். ஓகே, புரிஞ்சுக்கணும். இட் ஸ்பின்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் டு ஆல் அதர் பிளானட்ஸ். ஓகேங்களா? வீனஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. மற்ற பிளானட்லாம் ஒரு சைடு சுற்றுது அப்படின்னா இது வந்து வேறு சைடு சுற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சன் ரைசஸ் இன் த வெஸ்ட். இப்போ எர்த்துக்கு வந்து சன் எப்படி இருக்கும், சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். ஆனால் இங்கே சன் வந்து ரைஸ் இன் த வெஸ்ட் தான். அண்ட் செட்ஸ் இன் த ஈஸ்ட். அதாவது உதிக்கிறது வந்து வெஸ்ட் சைடு உதிக்குமா, திருப்பி வந்து க்ளோஸ் ஆகிறது வந்து ஈஸ்ட் சைட் பண்ணுமா. இட் கேன் பி சீன் இன் ஈஸ்டர்ன் ஆர் வெஸ்டர்ன் ஹாரிசன் ஆஃப் த சைட். மெர்க்யூரி மாதிரி தான். இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ஒன்று ஈஸ்டர்ன் சைட் பார்க்கலாம், இல்லை வெஸ்டர்ன் சைட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து வீனஸோட பிக்சர். சரிங்களா? ரொம்ப ஹாட்டஸ்ட் பிளானட். அதான் பார்க்கும்போது சன் மாதிரியே இருக்குது பாருங்கள். ரொம்ப ஹாட்டஸ்ட் பிளானட் பார்க்கும்போது சன் மாதிரியே இருக்குது. ரொம்ப ஆரஞ்சஸாக எல்லோபிஷ் ஆரஞ்சாக பார்க்கவே பிரைட்டாக இருக்குது. சரிங்களா? அப்போ எதில் வந்து இது வந்து எந்த பிளானட் வந்து மற்ற பிளானட்டை விட ஆப்போசிட் டைரக்ஷனில் பண்ணோன்னா அது வந்து வீனஸு. நெக்ஸ்ட்டு அதனோட சன் ரைஸ் ஆகிறது என்ன, செட் ஆகுது என்ன அப்படின்லாம் பார்த்துக்கோங்க. இதோட நம்ம இந்த வீடியோவை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டு பிளானட்ஸ் மட்டும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு மீதி பிளானட்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.